بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயரினால் இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சுத்தமாக சுகாதாரமாக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எவற்றையெல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எவற்றை தவிர்ந்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் 3இல் ஒரு பகுதியையும் கடந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த ரமலானுடைய மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதனை பற்றி நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டும். வெறுமனே பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், நாம் உணவு சாப்பிடுகின்ற நேரம் மாற்றப்பட்டது, தூங்குகின்ற நேரம் மாற்றப்பட்டது என்பது மாத்திரம் தானா? எமது வாழ்க்கையிலே தக்வா வளர்ந்திருக்கிறதா? எமது நாவை நாங்கள் கட்டுப்படுத்தினோமா? நாம் இபாதத்துக்கள் விஷயத்திலே ஆர்வமாக அக்கறையாக ஈடுபடுகின்றோமா? பாவங்களை நினைக்கின்ற பொழுது ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் ஏற்படுகிறதா என்பதனையெல்லாம் நாங்கள் பார்த்து சிந்தித்து இந்த 3இல் ஒரு பகுதியை கடந்து விட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எஞ்சி இருக்கின்ற இந்த 20 நாட்களையும் மிகவும் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதனை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா எனப்படக்கூடிய அந்த காட் ஃபியரிங் எனப்படக்கூடிய அந்த விஷயம், அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வது என்ற அந்த மிக முக்கியமான ஒரு மனப்பாங்கு நோன்பாளிகளிடத்திலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயப்படுவது, அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் யாரிடத்திலே தக்வா வந்து விடுகிறதோ அவர்கள் நிச்சயமாக இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, உலகத்திலே கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை புரிந்து கொள்பவர்களாக, அவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பவர்களாக இருப்பார்கள் என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். எனவே தக்வா என்பது அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வதுதான், அஞ்சிக் கொள்வதுதான், நல் அமல்களிலே ஈடுபடுவதுதான். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற
கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, ஏழ்மையில் வாடுகின்ற மக்களுக்கு கை கொடுப்பதும் கூட தக்வாதாரிகளுடைய மிக முக்கியமான பண்பு என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், நீங்கள் உங்களுடைய இரட்சகனுடைய பாவ மன்னிப்பின் பால் விரைந்து செல்லுங்கள், சுவர்க்கத்தின் பாலும் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியின் அளவு விசாலமான சுவர்க்கமாக இருக்கிறது. அந்த இரண்டை நோக்கியும் நீங்கள் விரைவாக செல்லுங்கள். அந்த சுவர்க்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் தக்வாதாரிகளுக்கு. இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் அடைகின்றோமே, அந்த தக்வாவை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த தக்வா எனப்படக்கூடிய அந்த பொக்கிஷத்தை அடைந்தவர்களுக்குத்தான் அந்த சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, அந்த தக்வாதாரிகளுடைய முதலாவது பண்பு என்ன என்றால் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும், மகிழ்ச்சியிலும் கவலையிலும், நோயிலும் சுகாதாரமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும், எப்படியான சந்தர்ப்பத்திலும் அவர்கள் செலவு செய்வார்கள், அதாவது தேவையுடையவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறான். சுவர்க்கத்துக்கு போகின்ற தக்வாதாரிகளுடைய முதலாவது பண்பு, அவர்கள் ஏழ்மையில் இருந்தால் என்ன, வறுமையில் இருந்தால் என்ன, செழுமையில் இருந்தால் என்ன, மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்பது அவர்களுடைய முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு அல் காலிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் என்ன செய்வார்கள், கோபங்களை அடக்கிக் கொள்வார்கள், அதே நேரம் மக்களை மன்னிப்பார்கள் என்றும் சொல்லுகிறான். கோபத்தை அடக்கி மக்களை மன்னிக்கின்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது பண்பு. முதலாவது பண்பு, அவர்கள் எல்லா நிலைகளிலும் மற்றவர்களுக்கு செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். எனவே தக்வா வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கம் வரும், பாசம் வரும், பரிவு வரும், கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற உணர்வு அவனுக்கு வரும். அது தவிர்க்க முடியாத ஒரு பண்பு. இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், நீங்கள் உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதில் மாத்திரம் உங்களுக்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு, ஆனால் பின்வரும் பண்புகளை கொண்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களில் தான் தக்வாதாரிகள் என்றும் சொல்லுகிறான். நன்றாக கவனத்திலே கொள்ள வேண்டும். பின்வரும் பண்புகள் எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் தான் தக்வாதாரிகள். உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் தக்வாதாரிகள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தக்வா என்று நாங்கள் சொல்லுகிறோம். நோன்பின் மூலமாக அடையப்பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு கட்டம், ஒரு மனோநிலை. அந்த தக்வா யாரிடத்திலே வருகிறதோ அவர்கள் முதலாவது ஈமான் கொள்ளுவார்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இரண்டாவது அவர்களுடைய பண்பு என்னவென்றால், அவர்கள் வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா வல் யதாமா, அவர்களுக்கு சொத்துக்களின் மீது பாசம் இருக்கிறது, பரிவு இருக்கிறது. ஆனாலும் அந்த சொத்துக்களை அவர்கள் விரும்பினாலும் கூட அந்த சொத்துக்களை அவர்கள் பின்வரும் மக்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு, கேட்டு வருபவர்களுக்கு, அடிமைகள் என்ற நிலையில் இருக்கின்ற, தம்மை தாமே விடுதலை செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற, அந்த பணத்தை கொடுத்து விடுதலை செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள் என்று சுமாராக பலருடைய பெயர்களை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொல்லுகிறான். அதற்கு பின்னாலும் தக்வாதாரிகளுக்கு வேறு சில பண்புகள் இருப்பதாக சொல்லுகிறான். அது இங்கு முக்கியமானது அல்ல. முதலாவது ஈமான், தக்வாதாரிகளுடைய பண்பு. இரண்டாவது பண்பு வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அந்த சொத்து செல்வங்களை அவர்கள் விரும்புகிறார்கள் தான், இருந்தாலும் தங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கஞ்சத்தனத்தை ஒரு பக்கத்திலே வைத்து விட்டு இந்த ஏழைகள் எளியவர்களுடைய தேவைகளை அவர்கள் முற்படுத்தி அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, உலாயிக்கல் லதீன ஸதகு, அவர்கள் தான் உண்மை பேசியவர்கள், வ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் தக்வாதாரிகள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தக்வா எனப்படக்கூடிய இந்த ரமலானுடைய இந்த பரிசு எங்களுக்கு கிடைத்தால் கட்டாயமாக எங்களுடைய உள்ளத்திலே ஏழைகளை நோக்கிய,
கஷ்டப்படுபவர்களை நோக்கி ஒரு அன்பு, இரக்கம், பாசம் கட்டாயமாக வர வேண்டும். எமது சொத்துக்களிலிருந்து நாங்கள் அவர்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், அண்மை காலத்திலே UNDP எனப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் கீழால் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு மதிப்பீட்டின்படி நாம் வாழுகின்ற இலங்கையை பொறுத்த வரையிலே, இலங்கையிலே இருக்கின்ற 22.2 மில்லியன் மக்களுக்கு மத்தியிலே 12.3 மில்லியன் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கிரிட்டிக்கல் டைமென்ஷன், அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எஜுகேஷனிலே, ஹெல்த்திலே, டிசாஸ்டரிலே என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சுமாராக 55 பெறுமதியான விழுக்காடுகளை கொண்ட மனிதர்கள் வறுமையோடு, கஷ்டத்தோடு, தங்களுடைய கஷ்டங்களை மற்றவர்களுக்கு முறைப்பட்டு கொள்ள முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 வேளைகள் சாப்பிட்டவர்கள் 1 வேளை சாப்பிடுகிறார்கள். 3 வேளை சாப்பிட்டவர்கள் 2 வேளை சாப்பிடுகிறார்கள். தங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை மற்றவர்களிடத்திலே முறையிட்டுக் கொள்ள முடியாத வெட்கத்தோடு, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அஜ்வதமா யகூனு ஃபீ ரமலான், ரமலானில் தான் அவர்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு இருக்கின்ற பொழுது, பசித்திருக்கின்ற பொழுது 2 விஷயங்கள் வர வேண்டும். முதலாவது, அல்லாஹு தாலாவுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீதான் எனக்கு இந்த உணவை, பானத்தை தந்தாய், அது இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதனுடைய பெருமதி எவ்வாறு இருக்கிறது என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த பசியோடு, பட்டினியோடு இருக்கின்ற பொழுது ஏழைகளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பசி, பட்டினியை உணர வேண்டும். உணர்ந்தால் மாத்திரம் போதாது, அந்த ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும். அந்த 2 ஷுக்ரும், அந்த இன்ஃபாக் எனப்படக்கூடிய பண்பும் நோன்பாளி இடத்திலே கட்டாயம் வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்பது, இந்த பவர்ட்டி என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதனை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் இந்த வறுமையை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் குழந்தைகளை கொலை செய்வதற்கான காரணம் வறுமை என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வறுமை வந்துவிட்டால், பசி வந்தால் 10 பறக்கும் என்று சொல்லுவார்கள். வறுமை வந்துவிட்டால் அது கல்வியை பாதிக்கும், சுகாதாரத்தை பாதிக்கும், ஒரு மனிதனுடைய ஈமானை பாதிக்கும், ஒரு மனிதனுடைய பண்பாடுகளை பாதிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடனாளியாகிவிட்டால் பேசினால் பொய் பேசுவான், அந்த மனிதன் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதியை மீறுவான் என்று சொன்னார்கள். அந்த அளவு தூரம் ஒரு மனிதனை குற்றவாளியாக்கிவிடும், ஒரு மனிதனை பொய்காரனாக்கிவிடும், ஒரு மனிதன் குடு போன்ற மிக மோசமான வியாபாரங்களிலே சம்பந்தப்படுவதற்கு அவனை அது தூண்டிவிடும். அந்த அளவு தூரம் காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வறுமை என்பது ஒரு மனிதனை குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிடும் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு தூரம் மிக மோசமான ஒரு தன்மை கொண்டதாகத்தான் அந்த வறுமை காணப்படுகிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் உழைப்பை வலியுறுத்தி இருக்கிறது. கட்டாயமாக உழைக்க வேண்டும். யாருடைய உடல் நல்ல கட்டான உடம்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஸகாத்து கொடுக்க கூடாது. லா தஹில்லு ஸதகத்து லிதி மிர்ரத்தின் சவி, சீரான உடம்பு கொண்ட ஒரு மனிதனுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் பிச்சை வாங்கக்கூடாது, தர்மம் எடுக்கக்கூடாது, மற்றவர்களிலே தங்கி இருக்கக்கூடாது. அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற உடல், அந்த டேலண்ட், அந்த மட்டுமுண்டான ஸ்கில்ஸ், அவற்றை பயன்படுத்தி அவன் உழைக்க வேண்டும், அவனுக்கு கொடுக்க கூடாது. ஆனால் சமூகத்திலே சிலர் இருப்பார்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவருடைய வருமானம் போதாமல் இருக்கும். ஏழைகள் இருக்கிறார்கள், பரம ஏழைகள் இருக்கிறார்கள், அங்கவீனர்கள், நோயாளிகள், அதே போன்று பைத்தியக்காரர்கள், அனாதைகள், விதவைகள் என்றெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களை பலரும் கண்டுகொள்வதில்லை. எனவே அவர்களுக்குரிய ஒரு தீர்வாகத்தான் இந்த ஜக்காத்தையும் கூட இஸ்லாம் அங்கு கடமையாக்கி இருக்கிறது. ஜக்காத் என்றால் இஸ்லாத்தினுடைய 3வது தூண், அதனை மறந்துவிடக் கூடாது. நாம் நோன்பை பற்றி பேசுகின்றோம், தொழுகைக்காக வேண்டி இவ்வளவு அழகான பள்ளிவாசல், இவ்வளவு ஏற்பாடு. நோன்பு என்று வந்துவிட்டால் பயானுக்கு யாரை போடுவது, எப்படி அந்த கஞ்சை காய்ச்சுவது, எப்படி அதிலே நாங்கள் நடந்து கொள்வது, கியாமுல் லைலுக்கு யாரை போடுவது என்றெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு நோன்புக்கு முன்னால் இருக்கின்ற கடமை,
தொழுகையோடு அடுத்ததாக சொல்லப்படுகின்ற கடமை ஜக்காத்துக்கு நாங்கள் எந்த அளவு தூரம் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோம். இஸ்லாத்தின் தூண்களிலே ஒன்று. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுஸக்கி ஃபலா ஸலாத லஹு, யாரு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுக்கு தொழுகையே கிடையாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பவன் காபிர் என்ற கருத்தில் சஹாபாக்கள் இருந்ததன் காரணமாகத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே ஜக்காத்தை கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போராட்டம் நடாத்தப்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 30க்கு மேற்பட்ட இடங்களிலே ஜக்காத்தை பற்றி சொல்கிறான். அதிலே 26 இடங்களிலே அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து தான் சொல்லுகிறான். வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்கிறான். அவ்வளவு முக்கியமான ஒரு கடமை தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்படுகிறது. தொழுகையிலே தக்பீரை எங்கு கட்டுவது, விரலை அசைப்பதா இல்லையா, தராவீஹினுடைய ரக்காத்துக்கள் எத்தனை என்பதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் தனவந்தர்களிடமிருந்து இந்த ஜக்காத்தை திரட்டி அதனை பாதுகாத்து அவற்றை விநியோகிப்பதற்கான எத்தகைய முயற்சிகள், எத்தனை ஜக்காத் கமிட்டிகள் இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கு, அவற்றை சரியான முறையிலே ஒரு மெக்கானிசத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான என்ன ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் தான். இருந்தாலும் முறையாக, ஒழுங்காக, இஸ்லாம் சொன்னபடி அவற்றை கொடுப்பவர்களுடைய தொகை எவ்வளவாக இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யாரெல்லாம் ஜக்காத்து வாஜிபாகியும் கூட அதனை கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சேர்த்து வைத்திருப்பது அந்த தங்கம் வெள்ளியாக நாணயமாக இருக்குமாக இருந்தால் நாளை மறுமையிலே அவற்றை அல்லாஹு தஆலா நரகத்திலே போட்டு காய்ச்சி அவர்களுடைய நெற்றிகள், அவருடைய விலாப்புறங்கள், அவருடைய முதுகுகள், புகூருகும், இவற்றையெல்லாம் அவன் ஒத்தடம் போடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜக்காத் என்பது எமது வருமான மூலங்கள் எல்லாவற்றிலும் கடமையாகிறது. இந்த பொருள் அந்த பொருள் என்ற வித்தியாசமே கிடையாது. அது மீன்பிடியாக இருக்கலாம், அது இறால் பண்ணையாக இருக்கலாம், அது தேயிலை எஸ்டேட்டாக இருக்கலாம், தென்னம் எஸ்டேட்டாக இருக்கலாம், கோழி பண்ணையாக இருக்கலாம், மாட்டு பண்ணையாக இருக்கலாம், அல்லது பெரிய கட்டடங்களை வாடகைக்கு கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது மற்றமுண்டானவையாக இருக்கலாம். இவை அனைத்தை பற்றியும் தற்போது மிகவும் அழகான ஃபத்வாக்கள் வந்திருக்கின்றன. உலமாக்களை அணுகி அவற்றிலே நாங்கள் சரியான ஃபத்வாக்களை, ஏனென்றால் ஒவ்வொரு வகையான பொருட்களுக்கும் ஒவ்வொரு வகையில் ஜக்காத்து வாஜிபாக கூடியதாக இருக்கிறது. நீர்ப்பாசனத்தின் மூலமாக நீங்கள் வயலை செய்கின்றீர்கள் என்றால் அதிலே 10% கொடுக்க வேண்டும். நீர்ப்பாசனம் இல்லாமல் நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் 5% கொடுக்க வேண்டும். ஆட்டுக்குரிய ஜக்காத்தினுடைய நிசாபு வேற, அதே போன்று கோழிகளுடைய ஜக்காத்தினுடைய நிசாபு வேறையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் தெரிந்து எமது அந்த கர்மங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பணக்காரர்களுக்கு மாத்திரம் தானா செலவழிப்பது கடமையாக இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையிலே இருப்பவர்களில் சுமார் 125 பேர் ஜக்காத்து வாஜிபானவர்களாக இருக்கலாம். ஆனால் 75% ஜக்காத்து வாஜிபானவர்களாக இல்லை என்றால் அவர்கள் யோசிப்பார்கள், நாம் எப்படி தர்மம் கொடுப்பது? அதற்குத்தான் சதகா என்ற ஒன்று இருக்கிறது. ஜக்காத் என்றால் அது பணக்காரர்கள் மாத்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயமான கடமை. ஹஜ்ஜும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சபக திர்ஹமும் மிஅத அல்ஃபி திர்ஹமின், ஒரு மனிதனுடைய 1,00,000 திர்ஹத்தை விடவும் ஒரு திர்ஹம் மிஞ்சிவிட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், 1,00,000 திர்ஹத்தை ஒரு மனிதன் சதக்கா செய்கின்றான், இன்னொரு மனிதன் 1 திர்ஹத்தை தானே சதக்கா செய்கின்றான், அந்த 1 திர்ஹம் மிஞ்சி விட்டது என்று சொல்கிறீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனிடத்தில் இருந்ததே 2 திர்ஹம்கள் தான். அந்த 2 திர்ஹம்களில் ஒன்றை அவன் சதக்கா கொடுத்து விட்டான். மற்ற மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு எல்லையில்லாத பணம் இருக்கிறது, அதிலே இருந்து 1,00,000 கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த 1,00,000 விடவும் இந்த 1 திர்ஹம் மேலானது, அது முந்திக் கொண்டது, அது சுவர்க்கத்துக்கு போய்விட்டது, அந்த மனிதனை எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயு ஸதகத்தி அஃதல்,
சதக்காவிலே மிகவும் சிறந்தது என்று கேட்கப்பட்டது பொழுது ஜுஹுதுல் முகில், அதாவது எந்த மனிதன் கஷ்டத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அந்த தர்மத்தை அவன் செய்கின்றானோ அதுதான் மிகவும் சிறந்த ஒரு தர்மமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருநாள் வரப்போகிறது. நாங்கள் நோன்பு திறக்கின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செலவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏழைகள் கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடுப்பை மாற்றிக் கொள்வதற்கு இன்னொரு உடுப்பு கிடையாது. ஒரு நேரம் சாப்பிட்டால் இன்னொரு நேரம் சாப்பிடுவதற்கு இல்லை. அவர்கள் தங்களுடைய பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே இருக்கின்ற அந்த மக்கள் படுகின்ற துன்பம் ஒரு பக்கம், ஏன் நாம் வாழுகின்ற இந்த நாடுகளிலே, இந்த கிராமங்களிலே, குடிசைகளிலே இந்த மக்கள் படுகின்ற கஷ்டங்களை, இருள் சூழ்ந்த பக்கங்களை நாங்கள் சென்று பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது ஒரு நாளும் நாங்கள் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்வதற்கல்ல. எங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு இரவலாக தரப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவற்றை கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் அடைய வேண்டும். இந்த பெருநாளுடைய தினம் வருகிறது. உடுப்புக்காக வேண்டியும், உணவுக்காக வேண்டியும், பயணங்களுக்காக வேண்டியும் அளவு மீறி செலவழிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ராப் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமான தர்மங்களை கொடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய அருளை நாங்கள் அடைய வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றேன். இத்தகில் நார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சப்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் நாம் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், நாம் அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஈகை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும், நாளை மறுமையிலே எனக்கு தர்மத்தின் மாத்திரம்தான் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த உணர்வு உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்களை உரிய முறையிலே கணக்கிட்டு அந்த ஜக்காத்தை, தூய்மைப்படுத்தக்கூடிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயா. யாரெல்லாம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. குறிப்பாக காசாவுடைய பிரதேசங்களிலே, பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.